7 ஆண்டுகளுக்கு பிறகு இரத்த நிலா எனும் முழு சந்திர கிரகணம் இரவு 9:58 மணிக்கு தொடங்கியது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது நிகழ்ந்த அரிய முழு சந்திர கிரகண நிகழ்வை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கோளரங்கங்களில் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதேபோன்று ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு தென் அமெரிக்காவிலும் சில பகுதிகளிலும் காண முடிந்தது. அடுத்த முழு சந்திர கிரகணம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நிகழும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் பாஜக எம்பிக்களுக்கு நடந்த பயிற்சி பட்டறையில் பிரதமர் மோடி கடைசி வரிசையில் அமர்ந்திருந்த புகைப்படத்தை கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் இணையத்தில் பகிர்ந்து வருகின்றனர். வரும் செவ்வாயன்று துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்களுக்கு 2 நாள் பயிற்சி பட்டறை நடைபெறுகிறது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் பாஜக மீது ராகுல் காந்தி தீவிர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து செய்தி மடல் வடிவில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அண்மையில் பீகார் மாநிலத்தில் அவர் மேற்கொண்ட வாக்காளர் அதிகார யாத்திரை பற்றியும் வாக்கு திருட்டு மோசடியில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் பங்கு தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ANI செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பிரதான கோயில்கள் நடை சாத்தப்பட்டன. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மாலை 4 மணிக்கே அர்த்த சாம பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. கோயில் வளாகத்தில் இருந்த பக்தர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடை மதியம் 1 மணி அளவில் அடைக்கப்பட்டது. நெல்லையப்பர் திருக்கோவில் மாலை 6 மணிக்கு நடை அடைக்கப்பட்டு பரிகார பூஜைக்கு பின் நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறைக்கு பிறகு நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு ஏராளமானோர் படையெடுத்ததால் தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மிலாடி நபி உள்ளிட்ட 3 நாட்கள் விடுமுறையை கொண்டாடிய பலரும் மீண்டும் சென்னை உள்ளிட்ட பகுதிக்கு ரயில் மூலம் படையெடுத்தனர். இதனால் ரயில்களில் நிற்கக்கூட இடம் இல்லாத நிலை ஏற்பட்டது. மூச்சு விடக்கூட வழியில்லாமல் தவித்த பயணிகள் பேகுகள் வைக்கும் இடம், கழிவறை, ரயிலின் படிக்கட்டுகள் உள்ளிட்டவையில் பெரும் அவதியுடன் பயணித்தனர். இதையடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்த கூடுதலாக முன்பதிவு இல்லாத ரயில்களை இயக்க வேண்டும் என அரசுக்கு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை, அவனியாபுரம், பெருங்குடி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. அவனியாபுரம் 100வது வார்டில் ராமசாமி கோன் கிணற்று தெருவில் தூர்வாரப்படாமல் இருந்த கால்வாயினால் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து குடியிருப்புகளுக்குள் நுழைந்தது. இதனால் வீடுகளுக்குள் மழைநீர் தெப்பம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள கால்வாய்களை உடனே தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மின் அலங்கார பெரிய தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. சுற்றுலா தலமாக திகழும் இந்த பேராலயத்திற்கு வெளி மாநிலங்கள், வெளியூர்களில் இருந்து ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தேர் பவனி காண்போரை கவர்ந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் 53வது ஆண்டு பெருவிழாவை ஒட்டி முக்கிய நிகழ்வான தேர் பவனி விமரிசையாக நடைபெற்றது. கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்வுடன் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் பெருவிழா தொடங்கியது. இந்நிலையில் சிறப்பு திருப்பலிக்கு பின் பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் 4 கிலோமீட்டர் தூரம் வரை தேர் பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர்.
காவல்துறையின் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போக்குவரத்து காவல் பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் செல்வகுமார். அதே பிரிவில் இந்திரா காந்தி என்பவர் பெண் காவலராக வேலை பார்த்து வந்தார். இவர்கள் இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் இருவரும் கடந்த மாதம் நடுரோட்டில் சண்டையிட்டுக் கொண்டனர். இதையடுத்து செல்வகுமார் திருச்செந்தூருக்கும் இந்திரா காந்தி புளியம்பட்டி காவல் நிலையத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே இந்திரா காந்தியை செல்போனில் தொடர்பு கொண்டு செல்வகுமார் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு ரெண்டு பேத்துக்குமே பனிஷ்மெண்ட். என்னமோ உனக்கு மட்டும் கொடுத்த மாதிரி என்னைய போட்டு பாடாபடி. இல்ல நீ பதில் சொல்லாம உன் வாழ்க்கை முடியாது. சரியா? ஒண்ணுமே முடியாது. சரி உன் வேலையை மட்டும் பாரு. நீ நம்ப வச்சு கழுத்துறது யாரு? அவ்வளவுதான் பார்க்க முடியும். உன் பிள்ளை நீ சொல்லிடு. அதே மதனுக்கு போன் அடிச்சு, எப்பா நீ 2வது பிள்ளைக்கு ஆசைப்பட்ட, மூத்த பிள்ளைய பக்குவமா பாத்துக்கோ. அவன் ஒரு வில்லங்கமான கிறுக்கனை நான் ஏமாத்திருக்கேன். அந்த கிறுக்கன் எப்பனாலும் என்ன எப்பனாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு. என்ன ஓகேவா? சரியா? சரியா? நேத்து நைட்டே உன் உயிர் போயிருக்கும். ஒரு நூல் எல்லாம் தப்பிட்ட. அந்த நூல் எல்லாம் வேற ஒரு காரணம். சரியா? நேத்து நைட்டே உனக்கு முடிஞ்சிருக்கும். கடவுள் தெரியும், அந்த கடவுள் தெரியும். உச்சக்கட்ட குழந்தை இருந்தா நானே உச்சக்கட்டம். எனக்கு இல்லாத பொருள் எங்க இருக்கக்கூடாது. நேத்தே முடிஞ்சிருக்கணும். இன்னைக்கு உனக்கு அடக்கம் பண்ணிருப்பானுங்கடி. என்னடி பேசுற? என்ன பேசுற? என்ன பேசுறீங்க? ரெக்கார்ட் பண்ணிக்கோ. சரியா? நேத்தே முடிஞ்சிருக்கும். நேத்து நீ தப்பிச்சதே நூல் இலதாண்டி. சரியா? நூல் இலதான் நேத்து நீ தப்பிச்சது. வா வை. என்னைக்காலும் உன் உயிர் அங்கே தான். வா வை. இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் இந்திரா காந்தி புகார் அளித்த நிலையில் செல்வகுமாரை சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் ஹாசி மணி உத்தரவிட்டார். இதேபோல காவல்துறை நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதாக பெண் காவலர் இந்திரா காந்தியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். டிஜிபி அலுவலக வாசலில் விசிகாவினரை கத்தியால் தாக்கிய சம்பவத்தில் புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை போலீசார் கைது செய்துள்ளனர். விசிகாவைச் சேர்ந்த திலீபன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஏர்போர்ட் மூர்த்தி 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நிலையில் மெரினா போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் ஓணம் பண்டிகைக்கு ஆபரேஷன் செந்தூர் வாசகம் மற்றும் RSS கொடியுடன் அத்தப்பூ கோலம் போட்ட RSS அமைப்பினர் 27 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் மற்றும் கலவரத்தை தூண்டும் நோக்கில் உள்ளதாக கூறி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இதுபோன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த விவகாரம் கேரள அரசியலில் புதிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஹரியானாவில் பெய்த கனமழை காரணமாக அங்கு உள்ள கார் கிடங்கு ஒன்றில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 300க்கும் மேற்பட்ட கார்கள் பாதி அளவிற்கு மூழ்கி சேதமடைந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. குஜராத்தில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் அங்குள்ள மனஸ்கந்தா மாவட்டத்தில் இருக்கும் டாண்டா நகரில் உள்ள சபர்மதி ஆற்றில் சிக்கித் தவித்த 9 பேரை மாநில பேரிடர் மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டு படகில் அழைத்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் வகையில் பெருங்குடல் புற்றுநோய்க்கான தடுப்பூசி மக்கள் பயன்பாட்டிற்கு வர தயாராக இருப்பதாக ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்த தடுப்பூசிக்கான ஆராய்ச்சி பல ஆண்டுகளாக நீடித்த நிலையில் இந்த தடுப்பூசி புற்றுநோயின் கட்டிகளின் அளவை குறைப்பதாகவும் கட்டியின் வளர்ச்சி 60 முதல் 80% வரை குறைவது ஆராய்ச்சியில் தெரியவந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளது. ஆடவர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரிஷப் யாதவ், அமன் சைனி, பிரதமேஷ் இணை பிரான்ஸ் இணையை 235க்கு 233 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் முதன்முறையாக உலக வில்வித்தை ஆடவர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி சாதனை படைத்துள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 46 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இணையப் போவதை நடிகர் கமல்ஹாசனே உறுதிப்படுத்தியுள்ளார். துபாயில் நடந்த சைமா விருது வழங்கும் விழாவில் தொகுப்பாளர் சதீஷ் நடிகர் கமல்ஹாசனிடம் 46 வருடங்களுக்கு பிறகு ஒரு தரமான சம்பவம் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா என கேள்வி எழுப்பினார். அதற்கு தரமான சம்பவமா என்பதை மக்கள்தான் கூற வேண்டும் என நகைச்சுவையாக பதிலளித்த கமல்ஹாசன், நாங்கள் மீண்டும் சேர்ந்து வர உள்ளோம் என தானும் ரஜினிகாந்தும் இணையப் போவதை உறுதிப்படுத்தினார். வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி பிரதமர் மோடி கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் வெள்ளச் சேதங்களை பார்வையிட இருப்பதாக ஹிமாச்சல் பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சரும் மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான ஜெயராம் தாக்கூர் பேட்டியளித்துள்ளார். பிரதமர் மோடியை சந்தித்து ஹிமாச்சல் பிரதேசத்தின் தற்போதைய நிலை குறித்து விளக்குவதற்காக தரம்சாலா தாம் செல்ல இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக பிரதமர் மோடி செப்டம்பர் 9ஆம் தேதி பஞ்சாப் வருகை தர இருப்பதாக அம்மாநில பாஜக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக வரும் 10ஆம் தேதி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். பீகார் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அங்கு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொண்டது. இதில் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் வரும் புதன்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளுதல், அதில் உள்ள சவால்கள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் எம்பியும் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்த நிலையில் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் முன்னாள் எம்பியும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி பிரதமர் மோடி கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் வெள்ளச் சேதங்களை பார்வையிட இருப்பதாக ஹிமாச்சல் பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சரும் மாநில எதிர்க்கட்சித் தலைவருமான ஜெயராம் தாக்கூர் பேட்டியளித்துள்ளார். பிரதமர் மோடியை சந்தித்து ஹிமாச்சல் பிரதேசத்தின் தற்போதைய நிலை குறித்து விளக்குவதற்காக தரம்சாலா தாம் செல்ல இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக பிரதமர் மோடி செப்டம்பர் 9ஆம் தேதி பஞ்சாப் வருகை தர இருப்பதாக அம்மாநில பாஜக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக வரும் 10ஆம் தேதி மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். பீகார் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அங்கு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொண்டது. இதில் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் நாடு தழுவிய அளவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் வரும் புதன்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளுதல், அதில் உள்ள சவால்கள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்த உள்ளார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில்
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் எம்பியும் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்த நிலையில் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் முன்னாள் எம்பியும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளருமான சத்யபாமா கட்சி பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இருந்து கூடுதலாக தொண்டர்கள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பேர் நேற்றும் இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கூடுதலாகவும் தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்க செங்கோட்டையனுக்கு அதிகாரம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், செங்கோட்டையனை இயக்குவது அவருக்குள் அண்ணா திமுக ரத்தம் ஓடுவதாக கூறும் நபர்தான் என கூறி சசிகலாவை மறைமுகமாக சாடினார். ஒரு பொதுச் செயலாளருக்கு காலக்கெடு கொடுக்கறதுக்கு இவருக்கெல்லாம் ரைட்டு கிடையாது. முதல்ல ஒரு அமைப்பு செயலாளர் அப்படி ஆளாளா காலக்கெடு கொடுத்தா என்னத்துக்கு இந்த கட்சி இருக்கு? எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி வரணும் பாடுபட்டு இருக்காரு. நீங்க அதை உதவதை விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு பண்ணா எப்படி நாடு ஏற்றுக்கொள்ளும்? மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ரத்தத்திலே ஏ பி ஏ பாசிட்டிவ் தான் உண்டு. அதிமுக ரத்தம்லாம் கிடையாது. அப்போ இதுல பேக்ரவுண்ட் யார் இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ரத்த கதையை சொன்னாங்கன்னா அவங்கதான் இதுக்கு பேக்ரவுண்ட். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் ஒரே நாளில் சுற்றுப்பயணம் செய்ய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் வரும் 13ஆம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குகிறார். சுமார் 112 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரே நாளில் பயணம் செய்து திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 4 இடங்களில் உரையாற்ற இருக்கிறார். காவல்துறை அனுமதிக்காக அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு கொடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர். முதல் நாள் சுற்றுப்பயணத்தை முடித்து சாலை மார்க்கமாக சென்னை திரும்பும் வகையில் பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் பிரச்சினைகள் மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து விஜய் பேசுவார் என கூறப்படுவதால் மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜயுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிரித்தபடி பதிலளிக்காமல் சென்றார். ரங்கசாமி விஜய் இடையே இணக்கமான சூழல் உள்ள நிலையில் இருவரும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக புதுச்சேரியில் விவாதங்கள் ஓடின. இந்த நிலையில் காரைக்காலில் புதிய தனியார் மருத்துவமனையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். அவரிடம் தாவேகா விஜயுடன் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு நன்றி வணக்கம் என்று சிரித்தவாறு ரங்கசாமி புறப்பட்டார். 2026 விஜய் கூட கூட்டணி வைக்கப்பட்டா ஒரு 2026 விஜய் கூட கூட்டணி வைக்கப்பட்டா ஒரு காஞ்சிபுரம் அருகே புத்தகரம் கிராமத்தில் புதிதாக 28 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ முத்து கொளக்கியம்மன் கோவில் தேருக்கு மர்ம நபர்கள் தீ வைக்க முயன்றுள்ளனர். மழையால் தேருக்கு பெரிய சேதம் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என விசிக சார்பில் போலீசில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது.
கன்னியாகுமரியில் 4க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் துரத்தி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கடை அருகே சுந்தர் என்பவர் இளநீர் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்குள்ளே புகுந்த திருநாய் அவரது மனைவி மற்றும் மகனை துரத்தி கடிக்க முயன்றது. பின்னர் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த இருவரை விரட்டி கடித்தது. இதில் ஒருவர் தவறி விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளிக்கு செல்லாததை பெற்றோர் கண்டித்ததால் 13 வயது சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறிய சம்பவம் சேலத்தில் நடந்துள்ளது. தாதக பட்டியில் திவ்யாஸ் குமார் சாந்தினி தம்பதியின் 13 வயது சிறுவன் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 3ஆம் தேதி சஞ்சய் பள்ளிக்கு செல்லாததால் அவரது பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் கோபம் அடைந்த சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறி காணாமல் போனதாக கூறப்படுகிறது. சிறுவனை பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் அவரது தாய் போலீசில் புகார் அளித்தார். கிருஷ்ணகிரி அருகே நிலத்தகராறில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் சைலன்சரால் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சவளக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரவணன் தான் இறக்கும் முன்பு தனது நிலத்தில் 10 சென்டை ராஜகோபால் என்பவருக்கு விற்றுள்ளார். மீதமுள்ள 5 சென்ட் நிலத்தில் சரவணனின் மனைவி மற்றும் மகன்கள் வீடு கட்ட தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் 5 சென்ட் நிலமும் தனக்குதான் சொந்தம் என ராஜகோபால் சரவணனின் குடும்பத்தாரை ஆபாசமாக திட்டியுள்ளார். என்ன நினைச்சுன்னு பேசுறீங்களா? நான் பார்க்கலாம், நீ என்ன பண்றீங்களா என்னமோ இல்லாதவங்க நம்ம என்ன பேசக்கூடாதுன்னு பொறுமை போடுறேன் நான். தொடர்ந்து ராஜகோபால் மகன் மைக்கேல் ராஜ் அஸ்திவாரத்தை உடைக்க முற்பட்ட போது சரவணனின் மகன்கள் ஹரிகாந்த் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் பைக் சைலன்சரை வைத்து தாக்கியதில் மைக்கேல் ராஜ் தலையில் இரத்த காயம் ஏற்பட்டது. மேலும் இது குறித்து தற்போது வரை காவல்துறை சார்பில் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை. செக் குடியரசின் 800 ஆண்டுகள் பழமையான ஹ்ரெட்டெக் கிரல்லோவ் நகரின் வானெங்கும் வண்ணமிகு ராட்சச ஹாட் ஏர் பலூன்கள் மிதந்த காட்சிகள் காண்போரை கவர்ந்தன. சுமார் 80க்கும் மேற்பட்ட பலூன்கள் வயல்கள் மற்றும் காடுகள் மீது பறந்த காட்சிகள் காண்போரின் கண்களுக்கு விருந்தளித்தன. இந்த நிகழ்வில் நெதர்லாந்து மற்றும் லித்துவேனியா போன்ற நாடுகளில் இருந்தும் பலர் பங்கேற்றனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரையொட்டி இந்திய வீரர்கள் புதிய ஜெர்சி அணிந்து போட்டோஷூட் நடத்தியுள்ளனர். வருகிற 9ஆம் தேதி ஆசிய கோப்பை தொடர் துபாயில் தொடங்குகிறது. இந்திய அணியின் ஸ்பான்சர்ஷிப்பில் இருந்து ட்ரீம் 11 வெளியேறிய நிலையில் ஸ்பான்சர் இல்லாத ஜெர்சி அணிந்து இந்த தொடரில் இந்திய வீரர்கள் களமிறங்க உள்ளனர். கேப்டன் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டோர் புதிய ஜெர்சி அணிந்து போட்டோஷூட்டில் பங்கேற்றது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ரஜினிகாந்தோட கூலி படம் வெற்றிகரமா 25 நாட்கள் கடந்து விட்டதா? ஸ்பெஷல் வீடியோவுடன் படக்குழு மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியான கூலி படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இன்னமும் பல தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. 25 நாள் என்ற மைல்கல்லை எட்டியதால படத்துல இருக்க ஒவ்வொரு கேரக்டரையும் குறிப்பிட்டு
படக்குழு ஒரு ஸ்பெஷல் வீடியோவை விட்டிருக்கு. இதுல படத்துல இடம்பெறாத சோனியா சோனியா பாட்டையும் சேர்த்து உருவாக்கப்பட்ட வீடியோ ஃபேன்ஸை ரொம்ப கவர்ந்துட்டு வருது.